தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும், நம்முடைய உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் தூய்மையாக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த கனித்தர மனிதர்களாக வாழ உம்முடைய ஆசிரியர்களையும் நம்ம பொறுப்பொழிந்தருளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தில் 27ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். இன்றைய திருவழிப்பாடானது நாம் இந்த காலத்திலே இந்த சமயத்திலே ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தை அர்ப்பணித்து நம் உள்ளத்தை கடினமாக்கிக் கொள்ளாமல் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றது. இன்று முதலாவது வாசகத்தில் எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எவ்வாறு ஆண்டவர் தன்னுடைய மக்கள் இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் பாய்ந்து ஓடி வருகின்ற அந்த கானான் ஊரை அவருக்கு சொத்தாக அளித்தார். எத்தனை அளவுக்கு அவரை வழிநடத்தி வந்தார். ஒரு இன திராட்சை செடியை போல ஆண்டவர் அவரை அந்த கானான் நாடு தேசத்தில் அவரை நட்டு வளர்த்தினார். அவர் எதிர்பார்த்தது இன திராட்சை பழங்களை, ஆனால் அவர் கொடுத்தது காட்டு திராட்சை செடிகளை. தம்முடைய வாழ்க்கையின் வழியாக ஆண்டவர் நியாயத்தை எதிர்பார்த்தால் ஆண்டவர் பார்த்தது இரத்தம் பழி மற்றும் ஆண்டவர் நீதியை நேர்மையை அவர் எதிர்பார்த்தால் அவர் தளிர்த்தோ முறைப்பாடை அந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவன் இந்த உயிரையும் இந்த உடலும் நமக்கு அளித்திருப்பது நமக்கு விரும்பியவற்றை நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்கு அல்ல, மாறாக நீதி நேர்மையோடு வாழ்ந்து இந்த உயிரை அளித்த ஆண்டவரின் மிக பெரிய மாட்சிக்காக நாம் வாழ வேண்டியதை தவிர நம்முடைய சுயநலத்துக்காக வாழக்கூடாது. இவ்வாறு வாழ வேண்டியதற்கு நமக்கு தேவையாவது எது என்று இன்றைய 2வது வாசகத்திலே புனித சின்னப்பர் கூறுகின்றார். நம்முடைய யோசனைகள் நம்முடைய நோக்கங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும். நாம் தீயதை யோசனை செய்தால் நம்முடைய செயல்களும் தீயதாக இருக்கும். நாம் நன்றாக யோசித்தால் நன்றாக இருக்கும் என்று இன்றைய பிலிப்பியர் திருமுகத்தில் புனித சின்னப்பர் கூறுகின்றால். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை பற்றி, கண்ணியமானவை பற்றி, நேர்மையானவை பற்றி, தூய்மையானவை பற்றி, விரும்பத்தக்கவை பற்றி, பாராட்டுதற்கு உரிமையாகவை பற்றி, நற்பண்புகளை பற்றி, போற்றுதற்குரியவை பற்றி, இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மாறாக பேராசை, பொருளாசை, சுயநலம் ஆசை, காமவெறி, குடிவெறி பற்றி நாம் யோசித்தால் அவ்விதமான வாழ்க்கை நமதாகும். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த தலைவன் வந்து அவரை ஒழித்து விட்டான் என்று. ஏனென்றால் எத்தனை முறை தன்னுடைய பணியாளர்களை அவரிடம் அனுப்பினால் அந்த தோட்ட தொழிலாளர்கள் தம்முடைய தீச்செயலை விடவில்லை. தன்னுடைய ஒரே மகனையும் அவர் கொன்று போட்டார். ஆகவே அந்த தோட்ட தலைவர் வந்து அந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு நன்றாக இருப்பவர்களுக்கு அதை குத்துகைக்கு கொடுப்பார் என்று நச்சதில் நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவரின் கண்கள் கதிரவையோட 10,000 மடங்கு பிரகாசிக்கிறது என்று நம் சிறக் ஆகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய உள்ள எண்ணங்கள், நோக்கங்கள், ஆசைகள், வாழ்க்கை அனைத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரை பற்றுக்கொண்டு நாம் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வது போல, நான் தான் உண்மையான திராட்சை செடி, நீங்கள் தான் அதன் கொடிகள். ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிக கனி தருகின்றார். என்னை விட்டு அகன்று உங்களால் எதுவுமே செய்ய இயலாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நாள்தோறும் நம்ம ஆண்டவர் இயேசுவை பற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான கனிகளை தந்து ஆண்டவரின் மிகப்பெரிய மாட்சிக்காக வாழ்கிற மனிதர்களாக வாழ நம் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரில் நாம் ஜெபிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதும் வரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதும் வரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா,
ஓ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்த்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்த்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஜெபிப்பமாக. அன்பு நிறைவா, இதோ உம்முடைய தூயாவின் கொடைகளால் நம்மை நிரம்பி விசுவாசத்தின் விதியை நம்மை விதைத்து நாள்தோறும் உம்முடைய விதிமுறைகளை நடக்க நம்மை அழைக்கின்றீர். இதோ ஆண்டவரே, ஜபத்தின் வல்லமையாலும் திருவருட்சாதன வல்லமையாலும் நாம் உண்மையை நம்மள் பெற்றுக்கொண்டு உம்மோடு இணைந்து நாம் இப்போவே நம்முடைய மனத்தை மாற்றி உம்முடைய மீட்பை நமதாக்கி கொள்ள நமக்கு தேவையான திறமை தந்துள்ளும். கல்லறைக்குள்ள சென்ற பிறகு நாம் மனமாற முடியாது. ஆகவே இப்பொழுது உம்முடைய கிருபைக்கு உம்முடைய மன்னிப்புக்கு நம்மை உட்படுத்தி நாம் நாள்தோறும் உம்முடைக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான ஆசிரியர்களை தந்துள்ளுமாறும் உம்முடைய பெயரை நம்பி நாம் ஜபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.